ஹலோ எவ்ரிவன், நம்ம நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். அந்த பிளேஸோட வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த இடத்துல என்னென்ன ஸ்பெஷல், என்னென்ன ஃபேமஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் ஃபுட் விஷயமே நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எல்லா இடத்துலையுமே டெல்லி, ஆக்ரா, ஹிமாச்சல் ஒரு கேரளா, தமிழ்நாடு எங்கே என்ன போனாலும் அங்கே என்ன ஸ்பெஷல், அங்கே என்ன வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லாமே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஆக்ரா நான் போயிருந்தேன். அங்கே வந்து வீட்டுக்கு ஏதாவது வாங்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு ஏதாச்சும் கொடுக்குறதுக்கு வாங்கணும் போது எல்லாருமே என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் ஆக்ரா பேத்தா. ஆக்ரா பேத்தா ரெசிபி ஒரு அந்த ஸ்வீட்டுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பட் நான் இன்னொரு விஷயமும் சொல்லுவேன். அந்த ஆக்ரா பேத்தா சாப்பிடும்போது நான் இந்த ஊர்லேயே தடியங்காய் ஸ்வீட்னு, அதாவது நம்ம தமிழ்நாடு ஸ்வீட்டுன்னு சொல்லியே நான் வந்து சாப்பிட்ருக்கேன். பட் எனக்கு வந்து அது ஆக்ரா ஸ்வீட்டா இல்லை தமிழ்நாடு ஸ்வீட்டான்னு தெரியல. பட் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அந்த ஸ்வீட் மேலே வந்துட்டு இப்போது வந்து பால்கோவா அந்த மாதிரி போட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி செய்கிறது நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம ஆக்ரா ஸ்டைல் ஆக்ரா பேத்தா ரெசிபி பார்ப்போம். ஆக்சுவலாக இது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலையுமே தடியங்காய் ஸ்வீட்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஃபார்மில் விளைஞ்சது. ஸோ இது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் மாதிரி செய்யலான்னு பார்த்தேன். இதை நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தோல் உரிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். எல்லோ பம்ப்கின் தான் வந்து கஷ்டமாக இருக்கும். இது வந்து தோல் உரிக்கிறது, சீட் எடுக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நல்லா தோல் உரிச்சிட்டு பெரிய பெரிய ஸ்கொயராக கட் பண்ணால் பெட்டர். அதுதான் கரெக்டான ஷேப் வரும். பட் இப்போ கொஞ்சம் மழைலாம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்கொயராக எடுத்துக்க போகிறோம். ஸ்கொயர் வரத்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கொயர் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஷேப் நல்லா வரும். இல்லை நீங்கள் எப்படி ஸ்கொயர் போட்டிங்கனாலும் ஓகே தான். ஸோ நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அண்ட் உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாமே எடுத்துடலாம். இந்த ஒயிட் பூஷ்ணிக்காய் ஒரு கல்யாண பூஷ்ணிக்கான்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் ஆனால் இதை நம்ம ஸ்வீட்டாக தான் எடுக்க போகிறோம் இன்றைக்கி. இங்கே பார்த்துக்கோங்க, நான் இந்த அளவு வந்து ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கேன். ஆனால் இது வந்துட்டு பத்தாது, இது ரொம்ப சுருங்கிடும். நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்கொயராக போட்டுக்கோங்க. வெயில் காலத்தில் செய்கிறீங்கன்னா ஓகே, வெயிலில் வைக்க மாட்டோம், வீட்டுக்குள்ளேயே தான் வைப்போம். இருந்தாலும் வெயில் காலத்தில் செய்யும்போது நல்லா பெரிய பெரிய ஸ்கொயர் போட்டுக்கலாம். மழை காலத்தில் நான் இந்த அளவுக்கு ரொம்ப குட்டி, இது ரொம்ப சுருங்கிடும். பார்த்துக்கோங்க, ஒரு பூஷ்ணிக்காய் தான், பட் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. நான் எடுத்தது மீடியம் சைஸை விட குட்டி பூஷ்ணிக்காய் தான், அதுவே இவ்வளோ வந்திருக்கு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, தண்ணி எடுத்து, ஆக்சுவலாக வந்து ஆக்ராவில் அந்த ஆலம் அதெல்லாம் போட்டு ஊற வைப்பாங்க. நம்ம சால்ட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இவ்வளோ தண்ணிக்கே ஒரு ஸ்பூன் தான் சால்ட் எடுத்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 ஃபுல் லைம் வந்து புழிஞ்சு விடுறேன். எலுமிச்சப்பழம், ஒரு ஃபுல் எலுமிச்சப்பழம் ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுட்டு இந்த பூசணிக்காவை உள்ளே போட போகிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது நல்லா சாஃப்ட் ஆகிட்டு நல்லா குக் ஆகிறதுக்காக. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு கீரல் மாதிரி போட்டுட்டு உள்ளே போடுறேன். ஸோ நம்ம வேக வைக்கும்போது சுகர் சிரப் உள்ளே இறங்கும். நீங்கள் ஃபோக் இருந்தால் ஃபோக் வச்சு போட்டுக்கோங்க. பட் அது பெரிய வேலை, அது ஃபோக் பெருசாக உள்ளே இறங்காது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபோக்லேயுமே பண்ணிடலாம், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் ஒரு 3 to 4 hours ஊற வச்சுருக்கேன். 8 hours சொன்னாங்க, பட் நான் 3 to 4 hours ஊற வச்சேன். அதுவே நல்லா தான் வந்துச்சு. இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். அந்த உப்பு தண்ணியில் தானே ஊற வச்சுருந்தோம். ஒரு 3 to 4 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஃபுல்லாகவே வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஒரு தண்ணிக்காய். ஸோ நீங்கள் காய வைக்கும்போது ரொம்ப குட்டி சைஸ் ஆகிடும். இப்போ எனக்கு தண்ணியில் வந்துட்டு பபிள்ஸ் மாதிரி வந்தாலே போதும், கொதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்துட்டு இந்த பூசணிக்காய் உள்ளே போட்டுற போகிறேன். உள்ளே போட்டு நம்ம வேக வைக்கலாம். இங்கே பாருங்கள், அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
அண்ட் அது வெந்து முடிய போகுதுன்னு ஒரு டைம் இருக்கும்ல, அந்த டைமில் வந்து சுகர் ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. எனக்கு இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணுன்னா, கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்கும். இப்போ இதை எடுத்து இந்த சுகர் சிரப் இருக்குது தெரியுமா, இதில் நான் போட்டு வேக வைக்கிறேன். எந்த அளவுக்கு வேக வைக்கணும்னா, அந்த சுகர் சிரப் வந்து சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கம்பி பதம் வந்து இந்த சுகர் சிரப் வரணும். நம்ம போட்டதுக்கும் இப்போதைக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த பூசணிக்காயில் இருக்க தண்ணி வந்து சுகர் சிரப்பில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆக்கிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி வற்றினதும் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரும். அதாவது நீங்கள் ஒரு கப் தண்ணி போட்டிங்கள்ல, பூசணிக்காயில் இருக்க தண்ணியும் அந்த சுகர் சிரப்பில் மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப தண்ணி ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விடும்போது வற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரும். டைம் எடுக்கும். பார்க்க ரொம்ப ஈஸி ஸ்வீட் மாதிரி இருக்கும், பட் ரொம்ப டைம் எடுக்கும். இங்கே பார்த்துக்கோங்க. இப்போது நான் செக் பண்ணுற சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துருச்சானே எனக்கு வரல. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேன். இப்போ எனக்கு வந்துருச்சு, தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த டைம் நான் வந்து ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ அந்தளவுக்கு கிளியராக இல்லை. இப்போ நான் வந்துட்டு தட்டில் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். கொஞ்சம் லீவ் டேஸில் செய்யுங்க. இது வந்து நான் ஒர்க் டேஸில் செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். பிகாஸ் ரொம்ப டைம் எடுத்துருச்சு. இந்த மாதிரி தட்டில் வச்சுருங்க. தட்டில் வச்சுட்டு வெயிலெல்லாம் வைக்க வேண்டாம். நீங்கள் வீட்டில் ஒரு கார்னரில் வைங்க, இல்லை ஓரளவுக்கு வெயில் படம்னா அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு 2 days ஆச்சு காயறதுக்கு. நான் ஃபர்ஸ்ட் காமிச்சிருந்தேன் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கேண்டி மாதிரி வரத்துக்கு, அந்த ஆக்ரா பேத்தா ரெசிபி மாதிரி வரத்துக்கு 2 days ஆச்சு. ஃபுல் 2 days ஆச்சு. பட் அந்தளவுக்கு வெயில் இல்லை. உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் மழைலாம் அப்பப்போ வந்துட்டு தான் போகுது. இந்த கிளைமேட்க்கு எனக்கு 2 days ஆச்சு. ஸோ 2 days காஞ்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஆக்சுவலாக பெரிய பெரிய பீஸ் போட்டிருந்தா பார்க்க அழகாக இருந்திருக்கும். இது ரொம்ப சுருங்கிடுச்சு. பட் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.